ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க. இந்த வாரம் சனிக்கிழமை தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த 1 வீக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தனால வீடியோ எதுவும் போட முடியல, வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்க முடியல. வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான அந்த சுச்சுவேஷன் கிடைக்கல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமில சரி அன்றைக்கி வந்து சாமி கும்பிடலாம், கிராமத்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பால் சிறப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஐயருக்குலாம் முன்னாடியே சொன்னான், ஆனால் அவங்க வரல. இது பார்த்தீங்கன்னா வெளியில் 2 பிள்ளையார் இருக்கும். இந்த பிள்ளையார் பேர் வந்து இரட்டை விநாயகர்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க. அந்த கோயிலில் வந்து அங்கேயும் ஒரு சிலை இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப பழைய சிலைனால இது வந்து சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே இதை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருக்க போய் புது கோயிலில் சாமி கும்பிடுவோம். ஐயர் வராதனால ஐயர் வந்தாலும் இந்த ஆலயத்தை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அந்த புதுசாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பொங்கல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் மாமாங்க 2 பேரும் வந்து தண்ணியெல்லாம் மோந்துட்டு வந்து சாமியெல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாங்க சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன். இதோ அந்த தூரத்தில் தெரியுதுல மலை, அந்த மலைக்கும் திருமயத்தில் இருக்க கோட்டைக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். இங்கே ஒரு சுரங்கம் இருக்கும். இந்த சுரங்கத்தில் ஒரு எம்ச்சமலை போட்டோம்னா நம்ம திருமய மலைக்கோட்டையில் வந்து ஒரு சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கத்தில் வந்து அந்த எம்ச்சமலை வரும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரீசெண்டாக கட்டின கோயில். இது ஒரு 10-15 வருஷம் இருக்கும் கட்டி. இதில் வந்து எல்லா சாமியுமே இருக்கும் உள்ள. இது பேரும் இரட்டை விநாயகர் தான் வச்சாங்க. ஆனால் இந்த சாமியை விட எல்லாருமே அந்த சாமியை தான் அதிகமாக சாமி கும்பிடுவாங்க. இதுக்கும் வந்து இன்னும் ஐயர் வரல, கோயில் பூட்டி தான் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய சாமி இருக்கும். தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி. நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலில் சிவன் பார்வதி இங்கே தான் இருந்துக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அன்னலட்சுமின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சரஸ்வதி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகர், வள்ளி, தெய்வானை இவங்களாம் இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து முருகனை ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து நம்ம கோயிலில் துர்க்கை இருக்கும்ல, அது மாதிரி துர்க்கை இருந்துச்சு. இந்த சாமி பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அது எழுதவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரர் எல்லா பிள்ளையார் கோயிலையும் இந்த சனீஸ்வரர் கோயில் இருக்கும்ல, அது மாதிரி இதுவும் இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் இதில் இருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து இந்த ஊராளுங்க வந்து நன்கொடை கொடுத்ததாக தான் இருக்கும். அதை வந்து இது அப்படியே கல்வெட்டாக வந்து இதில் பதிச்சு வச்சுருப்பாங்க. இதில் எங்கள் தாத்தா பேர் தான் இருக்கும், எங்கள் அப்பா பேர்லாம் இருக்காது. இது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று ஃபேனு, லைட்டு எல்லாமே யார் யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் எழுதி போட்டு வச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுரங்கம்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி வந்து எப்பயுமே வற்றாது. முன்னாடி வந்து தாமரை இலையாக கடந்துச்சு, அதை வந்து அரிச்சு போட்டாங்க. தாமரை இலை இருந்ததுனால தண்ணி மொக்க முடியலன்னு சொல்லிட்டு. முன்னாடி இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். இந்த பாசனத்துலேருந்து அந்த பாசனத்துக்கு தண்ணி போகும். ஃபுல்லாக எங்கள் ஊர் ஃபுல்லாக ஒரே பாறை தாங்க இருக்கும். நிறைய குவாரி இருக்கும். அங்கே ஒரு கோபுரம் இருக்குல்ல, அது வந்து ஐயனார் கோயில். அது அப்புறம் போவோம். நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரக்குள்ள எங்கள் மாமா சாமியெல்லாம் குளிப்பாட்டி நல்லா பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சாமிக்கு படையல் போடுறதுக்கு பொங்கல் வச்சுருந்தாங்களே, அந்த பொங்கல் வச்சாங்க. எங்கள் அத்தை வேகமாக போயிட்டு தண்ணி தெளித்தாங்க. அப்புறம் தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது சாமிக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் தாத்தா சொல்ல எங்கள் மாமாங்க 2 பேரும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் படையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. காற்று பயங்கரமாக அடிச்சிச்சு, சூடம் பற்ற வைக்க முடியல. சாம்பிராணி வந்து பொங்கல் வந்து வந்தோடனே வச்சுட்டாங்களா, அதனால சாம்பிராணி புகையும் போட முடியல. நாங்கள் சுற்றி தேடணும், ஆனால் மழை பெஞ்சு ஈரமாக இருக்கனால சாம்பிராணி புகை போட முடியல. சும்மா மாமா தேங்காய் மட்டும் உடச்சிட்டு சூட வச்சு சாமி கும்பிட்டோம். நான் வந்து எப்பயுமே சாமிக்கிட்ட வேண்டுறது என்னென்னா எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எனக்கு சாப்பாடு 3 நேரம் கிடைக்கணும்னு சொல்லி தான் வேண்டுவேன். அது மாதிரி தான் வேண்டுவேன். நீங்கள் எப்படி வேண்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோயிலில் 3 தானே சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் சாப்பிட்றதுக்கு சுட கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. சூடு தாங்காமல் வாங்கிட்டு இருந்தால் எங்கள் அம்மா மட்டும் விவரமாக போயிட்டு அந்த
அரச மரத்து இலையை பறிச்சுட்டு வந்து அதில் இது வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் புது கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் ஐயனார் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டார் தாத்தா. அதனால வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயனார் கோயில் வந்தோம். இங்கே வந்து தை மாதம் வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. நான் டேட் சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில். இப்போ வந்து ஐயனார் கோயிலுக்கு வந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறனால அந்த பெயிண்ட் வேலை அதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்களா, ஏதாவது லவ் மேரேஜ் அப்படின்னா இந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த சாமிகிட்ட வேண்டிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து பள்ளி கத்துச்சுன்னா அது வந்து அவங்களோட பொருத்தம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது நல்லாவும் இருந்திருக்காங்க அந்த குடும்பம். அது மாதிரி இந்த மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அந்த முன்னாடி ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு குளம். எங்கள் ஊரே பாறை காடாக தாங்க இருக்கும். குவாரிலாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் விளாக்கில் வந்து நான் குவாரி எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 குதிரை, இந்த ஒரு குதிரை வந்து ஒவ்வொருத்தங்களும் நன்கொடை கொடுக்குறது. இந்த 2 குதிரையில் யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கிட்ட பக்கம் இருக்கிறது வந்து எங்கள் தாத்தா கொடுத்த குதிரை. அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் தான். இந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் கிடக்கும். ஃபுல்லாக வயல் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக. அதே மாதிரி அங்கங்கே மலையெல்லாம் இருக்கும், குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஊர் காவல் தெய்வம்னாவே ஐயனார் தானே. ஐயனாரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரில் வந்து குலதெய்வ சாமியை கும்பிட போவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஐயனார் கும்பிட்டுட்டு சிவன் கோயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் வந்து மதுரை வீரன். அங்கே போவாங்க, அங்கே சாமி கும்பிடுவாங்க. அங்கே போகிறப்ப நான் ஒரு விளாக் போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடாது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணுங்க அதுக்கப்புறம் ஏஜ்டு ஆனவங்க வந்து உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறக்காக இந்த ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க. வெளியில் நின்று பொண்ணுங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சாமி வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த காலத்துலேருந்து வந்து ஒரு நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு மட்டும் திருடன் வரவே மாட்டானாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவணை வந்து இந்த ஐயனார் கோயில் வந்து ஒரு குடிசையில் தான் இருந்தாங்க, ஒரு ஓட்டுக்கொட்டையில் தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 10 வயசு வரைக்கும் அந்த ஓட்டுக்கொட்டையில் தான் இருந்தாங்க. அங்கே வந்து உண்டியலில் வந்து வேண்டுதல் நிறையா வச்சவங்களாம் வந்து உண்டியலில் காசு போட்டு அது நிறையா இருந்துச்சான், தங்கம் வெள்ளி எல்லாமே இருந்துச்சான். அப்போ வந்து 2 திருடலுங்க வந்து அதை வந்து திருடுறதுக்காக வந்து தூக்கும்போது ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சான். இன்னொருத்தவங்க வந்து அந்த வலிப்பு அந்த மாதிரி கடந்தாங்களாம். அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து ஐயனார் கோயில் மாடு இருக்கும். நான் அந்த மாடை வந்து இந்த விழாக்கில் காட்டல, நான் இன்னொரு விழாக்கில் காட்டுறேன். அந்த மாடு போயிட்டு மணி அடித்து ஊரில் எல்லாரையும் வர வச்சுச்சான். வந்து பார்த்தா 2 திருடங்க வந்து கண்ணு தெரியாமல் ஒருத்தன் வந்து வலிப்பு வந்தும் இழுத்துட்டு கடந்தானா. கேட்டதுக்கு வந்து இந்த சாமி வந்து திருட விடலைங்களே, இந்த சாமி இருக்கிற ஊரில் நாங்கள் திருட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வாக்கு கொடுத்துட்டு போனாங்களாம். இந்த ஊருக்கு வந்து நாங்கள் எப்பயுமே திருட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு பொருள் களவு போனதில்லை. அந்தளவுக்கு வந்து சாமி கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஊர் தான் எங்கள் ஊர். இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சனால விவசாயம்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அதனால தான் சுற்றி பச்சை பசைல்னு கிடக்குது. இது வந்து ஒரு வருஷம் வந்து 12 வருஷம் வந்து பஞ்சமாக இருந்துச்சு. அது வந்து நல்லதங்கா வருஷம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேறு கதை. அதுக்கும் நான் ஒரு விழாக்கு போடுறேன். எங்கள் தாத்தா சூப்பராக கதை சொல்லுவார் அந்த நல்லதங்கால் கதை. அந்த வருஷம் வந்துருச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக விளையாது. அதனால அந்த சாமிக்கும் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதுவும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கும் நன்கொடை கொடுக்குறவங்களோட பேர்லாம் இதில் கல்வெட்டாக பதிச்சிருப்பாங்க. இதில் எங்கள் மாமா பேரும் எங்கள் அண்ணன் பேரும் இருக்கும். அதை நான் காட்டுறேன். அதே மாதிரி எங்கள் ஊரில் 1 ரூபா காசு சாமியும் இருக்குது. இது வந்து காலக்கருப்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 ரூபா போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும். இதுவும் ஐயனார் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே ஒரு 3 கோயில் இருக்குது. அது வந்து உள்ளே போகக்கூடாதனால என்னால் கேப்சர் பண்ண முடியலை. எங்கள் அண்ணன் பேர் இருக்குன்னு சொன்னால அந்த இருக்கா, எம் பாண்டித்துறை நைனாப்பட்டி 5001. இது வந்து எங்கள் அண்ணன். அதுக்கு கீழே 2 பேர் தள்ளி வந்து எங்கள் மாமாவோட பேர் இருக்கும். இந்த 3 வேணா செல்வம் பரளி 5001 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டான். சாமி வந்து பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயனார் சாமி பெல்லாத சாமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆளுக்கு 2 தொன்னை கொடுத்தாங்க. 2 தொன்னையில் வந்து ஒரு தொன்னையில் வந்து பொங்கலும் ஒரு தொன்னையில் வந்து சுண்டலும் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட வெத்தலைப்பாக்கு வந்து கொடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து சில ஊர்லாம் போனீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கெலாம் கொடுப்பாங்களா, அது மாதிரி இங்கேயும் எல்லாருக்குமே வந்து வெத்தலைப்பாக்கெலாம் கொடுத்தாங்க. எப்போ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜிலுஜிலுன்னே இருக்கும். அப்போ தான் வெத்தலை வைக்கிறாங்க, அப்படியே காற்று பறந்து தூக்கி வீசிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சிவன் கோயில் வீடியோ எடுக்க முடியலை. இன்னொரு நாள் வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.